ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. இப்போ நீங்கள் கேட்ட ரொம்ப நாள் கேட்டிருந்த வீடியோ இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் ஓகேங்களா, இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ பிசிஎஸ்ஐ ரெண்டுக்கும் காமனாக எடுத்திருக்கிறேன் ஓகேங்களா. பிசியை பொறுத்த வரைக்கும் 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் போயிருக்கூடிய ஆர்டிகல்ஸ் படித்தாலே போதும். அதுலேயும் குறிப்பிட்டு நான் ஒன்று சொல்கிறேன், அதில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் படித்தா போதும். எஸ்ஐக்கும் கொஞ்சம் படிக்கணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அந்த 100 கிட்ட இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் கொஞ்சம் படிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா 11th 12th கொஞ்சம் அதிகமாக ஆர்டிகல்ஸ் இருக்குது. அதுக்குன்னு ரொம்ப இது வரைக்கும் ஆர்டிகல்ஸை வச்சு நம்ம பிசிஎஸ்ஐல அதிகமாக கேள்வி கேட்டது கிடையாது ஓகேங்களா. 1-2 கேள்வி அப்பப்போ கேட்டிருக்காங்க. இருந்தாலும் இந்த வருஷம் பிசியில நான் சொல்லக்கூடிய ஒரு லிமிட் ஆஃப் ஆர்டிகல்ஸ்ல கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம பிசி அல்டிமேட்ல ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்த ஆர்டிகல் எடுக்கணும்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஆர்டிகல் பார்க்கலாம். ஆர்டிகலை ஒரு சில ஆர்டிகலை எப்படி ஷார்ட்கட்டா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாங்கிறதையும் சொல்லுறேன் ஓகேங்களா. அது மேபி எனக்கு ஷார்ட்கட்டா இருக்கும், பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க ஓகேங்களா. ஒரு சில நேரத்துல அது ஷார்ட்கட் மாதிரி இருக்கும், ஒரு சில விஷயத்த அப்படி சுத்தி வளைச்சு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சிலது உண்மையாவே கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேங்களா. அப்ப இருக்கக்கூடிய ஒரு மொத்தமா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா 25-30 ஆர்டிகல்ஸ படிப்பீங்க கவுண்டிங் அங்கங்க. நான் 25-30 சொல்றேன், மொத்தமா 25-30 ஆர்டிகல்ஸ் படிப்பீங்க. அது ஒரு சில பேர் நல்ல குவாலிட்டியை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் சொல்றேன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இது ஸ்கூல் புக்ல இருந்து கட் பண்ணிருக்கேன். இந்த இதை பாக்குறதுக்கு முன்னாடி பேசிக்கான ஆர்டிகல்ஸை படிக்கணும் ஓகேங்களா. நான் அது நான் பிளாக் போர்டில் எழுதி வச்சிருக்கேன். அது நீங்க அதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், இதுக்கு வந்துடுவோம். எஸ் ஓகேங்களா. இதுதான் ஆர்டிகல்ஸ் நார்மலா நம்ம பார்க்க வேண்டியது. இதை பார்த்து நம்ம அதுக்கு போயிடலாம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பகுதி 2 பிசிக்கும் எஸ்ஐயும் காமன் தான் சொல்லிட்டேன். பகுதி 2 ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. பகுதி 2ங்கிறது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா குடியுரிமையை பத்தி பேசுது. பகுதி 1 சிட்டிசன்ஷிப். இந்தியாவில யாரெல்லாம் குடியுரிமை வாங்கலாம், யாரெல்லாம் குடியுரிமை இழக்கலாம், அதை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் தான் பகுதி தான் பார்ட் 2 ஓகேங்களா. இந்த பகுதி 2, 3, 4 எல்லாத்தையும் ரோமன் லெட்டர்ல தான் குறிப்பிடணும். நான் சொன்ன பகுதி சொன்ன ஆர்டிகலை மட்டும் படிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா நிறைய படிச்சு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் சரிங்களா. புக்ல இருக்கிறத மட்டும் தான் நான் சொல்றேன் ஓகேங்களா. பகுதி 2 எதை பத்தி பேசுது, குடியுரிமையை பத்தி பேசுது. ஆர்டிகல் சரத்துனா ஆர்டிகல் தமிழ்ல சரத்து, விதி, உறுப்பு, பிரிவு எப்படினாலும் எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா. சரத்து 5-11 இந்த லிமிட் கூட கேட்கலாம். பகுதி 2ல என்ன சரத்துல இருந்து எந்த சரத்து வரை கேட்கலாம். 5-11 குடியுரிமையை பத்தி பேசுது. அந்த டாபிக் நமக்கு ரொம்ப முக்கியமானது. குடியுரிமை சட்டம்னு ஒன்று 1955, அதை முக்கியமா பாத்துக்கோங்க. அடுத்து பகுதி 3 ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. இது இந்திய அரசியலமைப்பின் மகா சாசனம் அப்படின்னு சொல்லுவோம். மகா சாசனம் ரொம்ப முக்கியமானது, அதான் அர்த்தம் ஓகேங்களா. பகுதி 3 எதை பத்தி பேசுதுன்னா அடிப்படை உரிமைகளை பத்தி பேசுது ஓகேங்களா. ஆர்டிகல் சரத்து 12-15, அங்க 11 முடிந்தது, 12-15 இந்த பகுதி ரொம்ப 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 முக்கியம். இப்பதான் இதுதான் நம்ம டீட்டெயிலா பார்க்கவே போறோம் அந்த பிடிஎஃப்ல ஓகேங்களா. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. அடுத்து பகுதி 4 ஓகேங்களா. அது பாத்தீங்கன்னா டிபிஎஸ்பி சொல்லுவாங்க, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் ஓகேங்களா. அடிப்படை உரிமைனா நம்மள மாதிரி குடிமகன் சிட்டிசனுக்கு அரசாங்கத்துக்கிட்ட என்ன உரிமை இருக்கு அதை பத்தி பேசுது. இது என்ன அப்படின்னா அரசாங்கம் குடிமக்களுக்கு என்னெல்லாம் செய்யணுங்கிறத பேசுறது பேர் தான் பகுதி 4 ஓகேங்களா. ஆர்டிகல் 36 51 வரைக்கும் இருக்குது. இதுவும் கொஞ்சம் முக்கியமானதுதான் ஓகேங்களா. ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா பகுதி 4 இருக்குது. 4க்கு அப்புறம் சார் 5 தானே சார் வரணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நம்ம அரசியலமைப்புல அப்பப்போ அமெண்ட்மெண்ட் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திருப்பாங்க. அதனால 4க்கு அப்புறம் ஒரு சீக்வன்ஸுக்காக 4A அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். இந்த மாதிரி A-Bன்னு வந்தாலே புதுசா சேர்க்கப்பட்டதுன்னு அர்த்தம். அது இப்ப எந்த வருஷம் சேர்த்தாங்க கூட கேட்கலாம். 1976 சேர்த்திருப்பாங்க. 42வது சட்ட திருத்தம் ஓகேங்களா. இது என்ன சொல்றோம் அப்படின்னா நல்ல கவனிங்க, இது அடிப்படை உரிமை, இது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை, இதுக்கு பேரு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் ஓகேங்களா. ஆர்டிகல் என்ன சொல்றது, ஒரே ஒரு ஆர்டிகல் தான். ஆர்டிகல் 51A. இங்க 51 முடியுது, இங்க 51A முடியுது ஓகே. ஒரே ஒரு ஆர்டிகல் தான் 51A. மொத்தம் எத்தனை அடிப்படை கடமைகள் இருக்குன்னு கேட்பாங்க. 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. தொடக்கத்துல 10 தான் இருந்தது, ஒன்னு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இப்போ 11 அடிப்படை கடமை இருக்கு. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. பார்த்தாச்சா. அடுத்து பாருங்க பகுதி 5 ஓகேங்களா. பகுதி 5 மத்திய அரசை பத்தி பேசுது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மத்திய அரசு, அப்புறம் தான் மாநில அரசு. பகுதி 5 எதை பத்தி பேசுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசை பத்தி பேசுது. பிசி எஸ்ஐக்கும் கவனிச்சுக்கோங்க. பார்ட் 5 அப்படியே இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்க. பார்ட் 5 சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்தி பேசுது. ஆர்டிகல் 52-151 ஓகேங்களா. பிடிஎஃப் பார்க்கும்போது ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம்பா ஓகேங்களா. கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பகுதி 6 எதை பத்தி பேசுனா அது மத்திய அரசுனா இது மாநில அரசு. ஆர்டிகல் 152-237 வரைக்கும் பாருங்க. இங்க 52 ஸ்டார்ட் ஆகுது, இங்க 152 ஸ்டார்ட் ஆகுது
ரைமிங்கா இருக்கும். ஓகேங்களா? 100 ஆர்டிகலுக்கு அப்புறம் 152 இருந்து 237 வரைக்கும் நம்ம மாநில அரசு பத்தி பாக்குறோம். அடுத்து சம் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் பத்தி பாக்குறோம். ஓகே, ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ். ஓகே, இந்த ஆர்டிகல்ஸ பாக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த முக்கியமான ஆர்டிகல்ஸ பார்த்துட்டு இதுக்கு வந்துடலாம். சரிங்களா? ரைட்டா, கவனிச்சுக்கோங்க. இந்த ஆர்டிகல் வந்துட்டு இது வந்துடலாமா? ரைட். இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் பாருங்க, புக்ல இருந்தா அப்படியே கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் எந்த வார்த்தையுமே மாத்தல. கொஸ்டின் எப்பவுமே புக்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சுதான் உங்களுக்கு வந்து கொஸ்டினா வரும். அதனால மேக்ஸிமம் புக்கை வச்சு படிங்க. ஓகேங்களா? எந்த மெட்டீரியலையோ அல்லது ஏதாவது பிடிஎஃப் வச்சு படிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது புக்ல இருந்து கட் பண்ணப்பட்ட பாக்ஸ். ஓகே, எடிட் பண்ணல. ஓகேங்களா? பாருங்க, பிரிவு 14 என்ன, ஒவ்வொன்றுக்கும் ஷார்ட்கட் சொல்லிடுறேன். பிரிவு 14 எதுல இருந்து ரொம்ப முக்கியமா படிச்சுக்கன்னா, பிரிவு 14 இருந்து பிரிவு 32 வரைக்கும் எப்ப கேட்டாலும் சொல்ற மாதிரி வச்சுக்கோங்க. பிசிக்கு 80% ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ஐக்கு 95% ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற வழியே இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா படிச்சுதான் ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் இந்த வருஷம். சரிங்களா? 2 எக்ஸாமுக்கு, பிசிக்கு எதிர்பார்க்கலாம், எஸ்ஐக்கு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பிரிவு 14 என்ன, இந்த 14ங்கிற நம்பரை நான் பார்த்தோன்னு நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பிப்ரவரி 14. பிப்ரவரி 14 என்ன? லவ்வர்ஸ் டே. ஓகேங்களா? ஷார்ட்கட்காக சொல்றேன். ஓகே, லவ்வர்ஸ் டே. அப்ப லவ்வர்ஸ் டே அன்னைக்கு ஆண்களும் ப்ரப்போஸ் பண்ணலாம், பெண்களும் ப்ரப்போஸ் பண்ணலாம். ஓகே, ஈக்குவாலிட்டி சுத்தி வளைச்சு சொல்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஷார்ட்கட் பாத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ பிரிவு 14 லவ்வர்ஸ் டே ஞாபகம் வரணும். 14 நம்பரை பார்த்த உடனே 14 அன்னைக்கு ஆண்களும் ப்ரப்போஸ் பண்ணுவா, பெண்களும் ப்ரப்போஸ் பண்ணுவா, ஈக்குவாலிட்டி. அப்போ சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சமம்ங்கிற வார்த்தை ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையும் கீவேர்டுன்னு ஒரு வேர்டு இருக்கும். அந்த வேர்டு மட்டும் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப சமம் 14 லவ்வர்ஸ் டே ஞாபகம் வரணும். ஆண் பெண் சமம். அப்ப சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் முடிஞ்சது, அவ்வளவுதான், ஈஸி. இப்ப நான் அந்த நம்பர் பாத்துறேன்னு அது ஞாபகம் வரும். 2வது ஆர்டிகல் பாருங்க, 2வது ஆர்டிகல் 15. அதான் ஞாபகம் வச்சுக்கோ, 15. 5 விஷயத்துல பாகுபாடே காட்டாதீங்க, தயவு செஞ்சு காட்டாதீங்க. அப்பதான் நீ நல்ல மனுஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. 15 5 விஷயத்துல தயவு செஞ்சு மனுஷனை பாகுபாடே காட்டாதீங்க. அந்த 5 விஷயம் என்ன? மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம். 1 2 3 4 5. ஓகே, என்ன காட்டக்கூடாதுன்னு சொன்ன? பாகுபாடு காட்டக்கூடாது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 15 முடியுது. அப்ப 5 விஷயத்துல பாகுபாடு காட்ட. இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இரு. பாகுபாடு, 5 விஷயத்துல பாகுபாடு. இப்ப எதெல்லாம் 5 விஷயம்? மதம், இனம், ஜாதி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாலினம், அப்புறம் பிறப்பிடம். அவ்வளவுதான். பாலினம்னா ஆண் பெண்ணு இன பாகுபாடு, ஜாதி பாகுபாடு. இனம், இவன் வந்து பார்த்தோம்னா இவன் வந்து நார்த் இந்தியன் இனம், அதான் சொல்லுவாங்க ஆரியன் இனம், திராவிடியன் இனம், அந்த மாதிரி இனம் பாகுபாடு பார்க்கக்கூடாது. மதம் தெரியும். பிறப்பிடம், இந்த ஊர்ல பிறந்தா அந்த ஊர்ல பிறந்தா பார்க்கக்கூடாது. ஓகே, 5 விஷயத்துல பாகுபாடு பார்க்கக்கூடாது. அடுத்து 16 விஷயத்துக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு நம்ம வேலைக்கு கிளம்புறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு நம்ம வேலைக்கு கிளம்புறோம். 6. ஓகேங்களா? பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். சென்டென்ஸ் ஃபுல்லா படிச்சுக்கோ. கீவேர்டு நான் ரவுண்ட் பண்றதுதான் கீவேர்டு. பொது வேலை வாய்ப்பு. 6 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போறோம். 6 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போறோம். 16க்கு 6. ஓகேங்களா? ஈஸியா முடிஞ்சதா? எடுத்து போலாமா? ஓகேங்களா? எப்படி இருந்துங்கிறது கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா? எப்படி இருந்தது? ஷார்ட்கட்டு ஒரு சில மொக்கையா இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, விட்டுருங்க. அடுத்து 17. ஓகேங்களா? 17. ஓகேங்களா? ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எப்பா எங்க தலைமுறைலாம் 7 தலைமுறைய தீண்டாமை அனுபவிச்ச தலைமுறை. எப்படி? எங்க ஊர்ல 7 தலைமுறையா நாங்க தீண்டாமை அனுபவிச்சிருக்கோம். உதாரணத்துக்கு இந்த படம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரீசெண்டா ஒரு விக்ரம் படம் வந்ததா? டக்குன்னு படம் பேர் ஞாபகம் வருது. விக்ரம் படம் ரஞ்சித் படம் எடுத்த படம் வந்திருக்கும்ல, அந்த படத்தை தீண்டாமை குறித்து படமா ஞாபகம் வச்சுக்கிட்டு 7 தலைமுறையா அவங்க வந்து தீண்டாமை அனுபவிச்சாங்க. இங்க 5னா 5 விஷயத்துல பாகுபாடு காட்டாத. 6னா காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போற. இங்க 7 அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 விஷயத்துல நாங்க 7 தலைமுறையா தீண்டாமையா அனுபவிச்சிருக்கோம். 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அடுத்து ரொம்ப ஈஸியா இருக்கு இந்த ஷார்ட்கட்டா. 18 வயதுங்கிறது ரொம்ப முக்கியமான வயது. நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம். 18 வயசுல பட்டம் வாங்க போறேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. பட்டம்னா இந்த பட்டம் கிடையாது. ஓகேங்களா? பட்டம். ஓகேங்களா? நம்ம டிகிரி வாங்க போறேன். டிகிரி வாங்குறது காலேஜுக்குள்ள போக போறேன். ஞாபகம் வச்சுக்கோ. ஆமா தானே? 12 ஒரு சில பேர் 17 18 தான் 12 முடிப்பீங்க. அப்போ 18 அந்த நம்பரை பார்த்தோன்னே பட்டம். மொத்தம் ஆட்டில் என்னன்னா ராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் அர்த்தம். என்ன அர்த்தம்னா, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு குடிமகனும்
ராணுவத்துக்கான பட்டத்தையும் கல்விக்கான பட்டத்தை மட்டும்தான் வச்சுக்கணும், வேற எந்த பட்டத்தையும் வச்சுக்க கூடாதுன்றது அர்த்தம். ஓகேங்களா? அதனால 18ங்கிற வார்த்தை ஞாபகம் வந்து நம்பர் வந்தோட பட்டம்ங்கிற வார்த்தை ஞாபகம் வரணும். காத்துல விடுற பட்டம் கிடையாது, வாழ்க்கைக்கு உதவுற பட்டம். ஓகேங்களா? பட்டங்களை நீக்குதல், அதை ஞாபகம் வச்சுக்கணும். 18 வயசுல பட்டம் வாங்க போறோம். இப்ப இந்த 18 வச்சுதான் அடுத்து 19 லேட் ஆகுது. இப்ப 18 வயசுல பட்டம் வாங்க போறோம். 19 வயசுல இந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்க்குள்ள நம்ம போகும்போது, நம்ம இது ஒரு நாள் ஸ்கூல்ல படிக்கும் போது சுதந்திரம் இல்லாம இருந்திருப்போம், ஸ்கூல்ல ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அந்த காலேஜுக்குள்ள போகும்போது ஏதோ ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்போ 19 வயசுல நீ காலேஜ் போகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய உரிமை பேர் என்னன்னா சுதந்திர உரிமை. ஆக்சுவலா இதுல 6 உரிமை வரும், சரிங்களா? அது எல்லாம் சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா சுதந்திர உரிமை சொல்லுவாங்க. ஓகே, வச்சுக்கோங்க. 19 வயசுல காலேஜ் போறோம், 18 வயசுல பட்டம் வாங்க போறோம், 19 வயசுல காலேஜோட 2வது வருஷத்துல இருப்போம். கொஞ்சம் சுதந்திரமா ஃபீல் பண்ணுவோம். அப்ப என்ன சுதந்திரம் நமக்கு கிடைக்கும்? நினைச்சதை பேசலாம், பேச்சுரிமை, நினைச்ச கருத்து தெரிவிக்கலாம், மீம்ஸ் போடுறோம், கருத்துரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை, சங்கம், காலேஜ்ல சங்கம் வச்சிருப்போமா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அமைப்புகள், இந்த மாதிரியான அமைப்புகள், இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்துக்கு வசிக்கும் தொழில் செய்ய உரிமை, அவ்வளவுதான். இது எல்லாம் சேர்த்துதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுதந்திர உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்களை சேர்த்து தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம ஞாபகம் வைக்கிறதுக்காக 19 என்னன்னா 19 வயசுல காலேஜ் போறோம், சுதந்திரமா இருப்போம். என்ன சுதந்திரம் கிடைக்கும்? பேச்சுரிமை, அதை எழுத்துரிமைன்னு சொல்லுவாங்க, கருத்தெரிவிக்க உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை சொல்லிட்டு இவ்வளவு உரிமை 19 வயசுல கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்து 20ங்கிற நம்பரை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 20ன்னு சொன்னோன்னே நீங்க தான் போலீஸ் எக்ஸாம் படிக்கிறீங்க. இப்ப போலீஸ் எக்ஸாம்ல இப்ப செக்ஷன்ஸ் எல்லாம் மாத்திட்டாங்க. கொஞ்சம் அப்படியே பழைய படங்களை, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பழைய படங்களோட 4-5 வருஷத்துக்கு முன்னாடி செக்ஷன் தான் கேட்டீங்கன்னா, இந்த 20ங்கிற நம்பரை வச்சோ, அல்லது குற்றம் சாட்டப்பட்ட நபர், அக்யூஸ்ட்னு சொல்லுவோம். அக்யூஸ்டுக்கு ஃபேமஸா பேசக்கூடிய ஒரு செக்ஷன் என்ன? 420. உன்னைய 420ல பிடிச்சு உள்ள தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. 420 ஏமாத்துற கேஸ். இப்போ 420ங்கிற நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல 20ங்கிறது ஆர்டிகல் வந்தா 20 வந்தா 420 ஞாபகம். 420ங்கிறது குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு. அப்ப ஆர்டிகல் 20 என்ன? குற்றம் சாட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெரு உரிமை. இது ஃபுல் ஆர்டிகல். நமக்கு தேவை கீவேர்டு குற்றம் சாட்டப்பட்ட நபர். 420 ஞாபகம் வச்சுக்கோ, முடிஞ்சு போச்சு. அடுத்து 21. எப்படி 18 வயசுங்கிறது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான வயசோ, அதே மாதிரி 21 வயசுங்கிறது ஒரு வாழ்க்கையில ஒரு கட்டத்தை அடைய போற வயசு. அப்ப ஆண்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வயது நம்ம படிச்ச வரைக்கும் 21 வயது. ரீசெண்டா இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா நீங்க ஞாபகம் 21 வயசுல ஆண்களுக்கு திருமணமான வயது. ஓகே, ஆண்களுக்கு திருமணமானா வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம் பறிபோகும் ஞாபகம் கிடைக்காது. ஓகே, பறிபோகும். ஓகே, இப்ப 21 வயசு கல்யாணம் பண்ணுவதற்கான வயது ஆண்களுக்கு தான் சொல்றேன். ஓகேங்களா? அதுதான் அப்பதான் எக்ஸாம்பிள் ஈஸியா ஆப்ட் ஆகும். ஓகேங்களா? ஆண்களுக்கான திருமணமாகக்கூடிய வயது. திருமணமானால் வாழ்க்கை தனிப்பட்ட சுதந்திரம் கிடைக்காது. ஓகேங்களா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாதுகாப்பு பெரு உரிமை இருக்குது, நீங்க ஞாபகம் வைக்கிறதுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 21 குவாசிட்டாங்க, வேற எதுவும் இல்லை. ரைட்டா? அடுத்து 21A. 21ல நம்ம வாழ்க்கை சுதந்திரம் பறி போகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 21 கல்யாணம் வயது. 21A இது ஆர்டிகல்ல ஏங்கிறது ஆர்டிகல் வந்து இது மட்டும் தான் வரும். ஓகேடா? அப்ப ஏ, அப்ப ஏபிசிடி நம்ம ஸ்கூல் போனா ஃபர்ஸ்ட் படிக்கக்கூடிய வார்த்தை இந்த ஏபிசிடி தான். அப்ப ஏ தொடக்க கல்வி. ஓகே, 21A வந்ததுன்னா ஏபிசிடி படிச்சோம்னாலே ஏ ஆரம்பிக்கிறோம், தொடக்க கல்வியில ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா? இது மட்டும் அமெண்ட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 86வது அமெண்ட்மெண்ட்ல 2002 தான் இதை ஆட் பண்ணிருப்பாங்க. நான் சொன்னல ஏன்னு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து கொஞ்சம் வித்தியாசமா தான் ஞாபகம் வைக்கணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஆர்டிகல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிவு 22 என்ன பேசணும், எப்படி நம்ம ஞாபகம் 22 நான் இப்படி எழுதுறேன் பாருங்க. 22 அப்படி எழுதுறேன். ஓகேங்களா? இதை பாக்குறதுக்கு எப்படி இருக்குது, இப்படி இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பகுதியை மட்டும் இதை பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னா கை விலங்கு மாதிரி இருக்கா? ஓகே, கை விலங்கு செயின் போடுவோம்ல. ஓகேங்களா? அந்த லாக்அப் செயின். ஓகே, அந்த செயின் மாதிரி இருக்கா? அப்போ 22 நம்பர் வந்தா லாக்அப் செயின் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில வழக்குகளில் கைது செய்து மற்றும் தடுப்பு காவல் வைப்பதற்கான எதிரான பாதுகாப்பு உரிமை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். தடுப்பு காவல் அது கைது செய்வதற்கான உரிமை 22. ஓகேங்களா? முடிஞ்சதா? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் 22ங்கிற நம்பரை இப்படி போட்டு இப்படி வரீங்க. இந்த 2 நம்பரை பார்க்கும்போது இந்த இன்ஃபினிட் மாதிரி இருக்குது, கை விலங்கு மாதிரி இருக்குது, கைது மற்றும் காவலில் வைத்ததுக்கான உரிமை. ஓகேங்களா? முடிஞ்சதா? அடுத்து போயிடலாமா? லாஸ்ட் நான் ஒரு ரிவிஷன் விட்டுறேன் இதை. ஓகேங்களா? 23 பார்த்துக்கோங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறான்னா என்னன்னு சொல்லிடுறேன். கட்டாய வேலை, கொத்தடிமை முறை, மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். பிரிவு 23 என்னன்னா, ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம், வேலைக்கு போகும்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் நல்லா பார்த்து கேர்ஃபுல்லா கையெழுத்து போடணும். ஓகேதா? 2-3 தடவை படிச்சு கையெழுத்து போடுங்க. எப்படி? 2-3 தடவை
படிச்சு கையெழுத்து போடுங்க. இல்லைன்னா உங்க வேலையில உங்களை கொத்தடிமையாவும் கட்டாயமா வேலை பார்க்க வச்சிருப்பாங்க. மனித நேயமற்ற இல்லாம வேலை பார்க்க வச்சிருவாங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வித்தியாசமான ஷார்ட்கட் தான். 2-3 தடவை படிங்க, படிச்சு சைன் போடுங்க வேலை வாய்ப்புல. ஓகேங்களா? கடைசி கமெண்ட் பண்ணுங்க எந்த ஷார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார், முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க சார். இந்த ஷார்ட் உண்மையாவே நல்லா இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க 24. ஓகேங்களா? 24 என்ன ஞாபகம் நமக்கு பார்த்தோம், 24 மணி நேரம். ஆமா, அதை நான் ஷார்ட்கட் சொல்லிருக்கலாம். ஓகேங்களா? 24 மணி நேரத்துல ஒரு நிமிஷம். இப்ப நீங்க கொஞ்சம் அப்படியே ஞாபகப்படுத்தி பாத்துக்கோங்க. 15 என்ன ஞாபகப்படுத்தி பாருங்க. 5 விஷயத்துல நம்ம பாகுபாடு காட்டவே கூடாது. 18 வயசுல நம்ம பட்டம் வாங்க போறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 20 420 ஞாபகம் வச்சுக்கிட்டு குற்றம் சாட்டப்படுவதற்கான உரிமை, அதை பத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. 22 கை விதங்கு மாதிரி இருக்கா, அப்ப கைது செய்வதற்கு எதிரான உரிமை. இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பப்போ அடுத்து 24 பார்த்து முடிச்சு அடுத்து 25க்கு போயிடலாம். ஓகேங்களா? லாஸ்ட் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணலாம். மீதி ஆட்கள் நம்ம பார்த்தோம். 25 பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பிரிவு 25 நமக்கு பார்த்த உடனே என்ன ஞாபகம் வரும்னா, ஒரு சில ஃபெஸ்டிவல் டேட் மாறும், ஆனா ஒரு ஃபெஸ்டிவல் டேட் என்னைக்குமே மாறாது. ஏன்னா அந்த டேட்ல தான் நம்ம அந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுவோம். அதுதான் டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ். ஓகேங்களா? அப்ப 25 கிறிஸ்துமஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிறிஸ்துமஸ் ஒரு மதம் சார்ந்த பண்டிகை. அப்போ ஒரு சமயம்ங்கிறது என்னது, ஒரு மதம் சொல்லுவாங்க. அப்ப எந்த ஒரு சமயத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை உள்ளது. இதுதான் அது சம்பந்தமான ஆர்டிகல். ஓகேங்களா? அடுத்து பிரிவு 26 ஞாபகம் வச்சுக்கோங்க. 26ங்கிற டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க எப்படி டேட் ஞாபகம் வச்சுக்கோ அதே மாதிரி இங்கேயும் டேட். 20 மதம் சம்பந்தமான பண்டிகை ஞாபகம். டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் மாறாது. 26ங்கிறது ரொம்ப முக்கியமான டேட், ரொம்ப விவகாரமான டேட். ஆமாவா இல்லையா? நவம்பர் 26 அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். ஜனவரி 26 என்னது நமக்கு பாத்தீங்கன்னா குடியரசு தினம். 26ங்கிறது ரொம்ப விவகாரமான நாள். அப்போ சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை ஞாபகம் வச்சுக்கோங்க. விவகாரமான டேட் 26 விவகாரம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 27 ஒரு நபர் நல்லா சம்பாதிச்சு 27 வயசுலதான் வரி கட்ட ஆரம்பிப்பான். 27 அப்போ எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமை, வரி கட்ட போறான் 27 வயசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 28. அப்ப 28ங்கிறது என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 28 8 மணிக்கு நம்ம ஸ்கூல்ல அசம்பிளி நடக்கும். எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு. நம்ம ஆல்ரெடி 15ல 5 17ல 7 பார்த்திருந்தோம். அப்ப 28ல 8 மணிக்கு நம்ம ஸ்கூல்ல அசம்பிளி நடக்கும். ஓகேங்களா? இப்ப மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள், அப்போ அசம்பிளி ஒரு சில ஸ்கூல்ல அசம்பிளிலேயே கிறிஸ்டியன் விஷயத்தை பண்ணுவாங்க. ஒரு சில ஸ்கூல்ல முஸ்லீம் விஷயத்தை பண்ணுவாங்க. அதே மாதிரி 28 8 மணிக்கு அசம்பிளியில மதம் சம்பந்தமான கல்வி நிறுவனங்கள்ல வழிபாடு நடத்துறாங்க. அசம்பிளி வழிபாடு நடத்துறாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது சம்பந்தமான ஆர்டிகல் தான். அடுத்த ஆர்டிகல் 29 30. 29 டேட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. 29 ஒரு ஸ்பெஷல் டே. ஏன் அப்படின்னா பிப்ரவரி 29 வரும். அது ஒரு லீப் இயர். வருஷம் வருமா? வராது. பிப்ரவரி 29 ஒவ்வொரு வருஷமும் வருமா? வராது. எப்பவாவது ஒரு தடவை தான் வரும். அப்ப எப்பவாவது வர்றதுனால அது ஒரு சிறுபான்மை, மைனாரிட்டி. சிறுபான்மையினர்னா மைனாரிட்டி. எப்பவாவது சின்ன டேட்ல வரும். அப்போ 4 வருஷத்துக்கு வரக்கூடியது இது பிப்ரவரி 29. அப்ப சிறுபான்மையினர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே அடுத்து 30 ஆர்டிகல் 30 என்னன்னா சிறுபான்மையினருடைய கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 30 வயசுல ஒருத்தர் நல்லா சம்பாதிச்சு அவன் மதத்தை சார்ந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் ஸ்கூல் ஓபன் பண்றான். அதுல சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள். முடிஞ்சு போச்சா? ரைட்டா? அடுத்து போலாமா? ரைட். அடுத்து லாஸ்டா ரிவிஷன் பண்றேன். அடுத்து 31 ஆர்டிகல் வரணும். ஏன்னா 30க்கு அப்புறம் 31 நம்ம டெலிட் பண்ணிட்டோம். அது எப்படி டெலிட் பண்ணுறது அப்புறம் பேசலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப 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 முக்கியமான ஆர்டிகல். இதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்ல போறது கிடையாது. இந்த ஆர்டிகலை எப்ப கேட்டாலும் சொல்லணும், அந்த மாதிரி ஆர்டிகல். அதனால கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஷார்ட்கட் இல்லாம நீங்க படிச்சுக்கோங்க. இந்த ஒரு ஆர்டிகல் மட்டும், சரிங்களா? ஏன்னா பெரிய அளவுக்கு இது ஐடியா வரல. ஏதாவது தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. ஆர்டிகல் 32 அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இந்த தீர்வு இந்த மாதிரி வார்த்தையை வச்சுதான் ஷார்ட்கட் யோசிக்கணும். ஓகே, 32 3 2 1 குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, 3 2 1 என்னுடைய பிரச்சனை தீர்வு கண்டு குறைஞ்சுக்கிட்டே வருது. 3 2 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 32 அரசியலமைப்பு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை. இது ஷார்ட்கட் கூட ஞாபகம் வைக்கிறாரு. சொல்லு, எப்ப கேட்டாலும் சொல்லணும். தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் இந்த ஆர்டிகல் சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த ஆர்டிகலை தான் நம்ம அம்பேத்கர் என்ன சொல்லிருப்பாருன்னா இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஆர்டிகல் தான் நம்ம என்ன சொல்லுவாங்க, இந்திய அரசியலமைப்போடைய இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இதான் 32 முடிஞ்சதா? அடுத்து 31க்கு என்ன சார் ஆச்சு? 31 ஆச்சு ஏன் என்ன பண்ணோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஆக்சுவலி நல்லா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. இருக்குது 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திட்டத்தின் படி
அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது. சொத்துரிமை தான் ஆர்டிகல் 31. ஞாபகம் வச்சுக்கோ. நான் சொன்னா 30 என்ன சொன்னேன்? 30ல நல்லா சம்பாதிச்சதுக்கு அப்புறம் சிறுபான்மை எஜுகேஷன் ஸ்கூல் இன்ஸ்டிடியூட் ஓபன் பண்றோம் 30 வயசுல. 31 வயசுல ஸ்கூல்ல நல்ல வருமானம் ஓனருக்கு. ஓகேங்களா? அதனால என்ன பண்றாரு அப்படின்னா 31 வயசுல நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறாரு, சொத்து வாங்கி போடுறாரு. 31 சொத்துரிமையை பத்தி பேசுது. ஆனா அந்த சொத்தெல்லாம் அரசாங்கம் பிடிங்கிக்கிட்டு, ஓகேங்களா? ஓனர் கிட்ட இருந்து அரசாங்கம் பிடிங்கிக்கிட்டு, சொத்துரிமையை பிடிங்கிக்கிட்டு. அதனால சொத்துரிமையை நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த வருஷத்துல டெலிட் பண்ணிட்டோம். டெலிட் பண்ணி இப்ப சொத்துரிமையை மாத்தி வச்சிருக்கோம். எங்க வச்சிருக்கோம்? பகுதி 12ல 300A வச்சிருக்கோம். இது கொஞ்சம் தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஆர்டிகல் 31ல சொத்துரிமை இருந்தது, அதை இப்ப கேன்சல் பண்ணிட்டோம். அதை தூக்கி எங்க வச்சிருக்கோம்? 300A கொண்டு போய் வச்சிருக்கோம். அவ்வளவுதான். இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எந்த வருஷம் டெலிட் பண்ண எந்த வருஷம் மாத்தணும் கேட்டாங்கன்னா 78ல 44வது அரசியல் சட்டத்திருத்தம் 300Aங்கிறது வந்து பகுதி 12ல இருக்கு. ஓகேங்களா? ரைட்டா? இது ரொம்ப முக்கியம். அவ்வளவுதான். இப்போதைக்கு எஸ், இந்த ஆர்டிகல் நான் சொன்ன மாதிரி ஆர்டிகல் 14ல இருந்து 32 வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். எப்ப கேட்டாலும் சொல்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ஐக்கு ரொம்ப 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 முக்கியம், பிசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ்வளவுதான். ஓகேங்களா? அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோ. ஓகேங்களா? இப்ப அடுத்து நம்ம போறோம். அடுத்து ரேண்டமா அங்கங்க கொடுத்திருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் 10th புக்ல 9th புக்ல அங்கங்க கொடுத்திருக்காங்க. ஆனா சின்ன சின்ன பாக்ஸ் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய நிதி உறவுகளை பத்தி சொல்லக்கூடிய இந்த ஆர்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் பிசிக்கு லெஸ் இம்பார்ட்டன்ஸ் தான், எஸ்ஐக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? பினான்சியல் ரிலேஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய பினான்சியல் ரிலேஷன் பார்ட். ஓகேங்களா? பார்ட் 12ல இருக்குது. ஆர்டிகல் பொறுத்த வரைக்கும் 268ல இருந்து 293 வரைக்கும். ஓகே, 268ல இருந்து 293 வரைக்கும் நிதி சம்பந்தமா பேசக்கூடியது. ஓகேங்களா? அடுத்து அலுவலக மொழி. திருப்பி சொல்ற, இந்தியாவுக்கு தேசிய மொழிங்கிற கான்செப்ட் கிடையாது. இந்தியாவுக்கு அலுவலக மொழி மட்டும்தான் 2 மொழி, ஹிந்தி, இங்கிலீஷ். ஓகேங்களா? அலுவலக மொழியை பத்தி பேசக்கூடிய பகுதி 17. ஓகேங்களா? பார்ட் வந்து 17 பேசுது. ஆர்டிகல் 343ல இருந்து 351 வரைக்கும். நான் PDF டைப் பண்ணி வைக்கல, ஸ்கூல் புக்ல இருந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு முக்கியம். கலரை பார்த்தா தெரியும், இது 10th புக் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து பாருங்க 14. அப்போ ஆர்டிகல் 17ல இருக்கு 343ல இருந்து 351 சட்டப்பிரிவு அலுவலக மொழி மற்றும் விவரிக்கின்றன. தொடக்கத்துல 14 அலுவலக மொழிகளாக இருந்தன 8வது அட்டவணையில. ஆனா இன்னைக்கு டேட்ல 22 மொழிகளா இருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் தொடக்கத்துல 14, இப்போ 22 மொழிகளாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதை பத்தி சொல்லக்கூடிய அட்டவணை மேபி கேட்கலாம், 8வது அட்டவணை. இது வரைக்கும் பகுதி ஆர்டிகல் படிச்சிருப்போம், இப்ப அட்டவணையும் பார்க்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க. எஸ், அடுத்து ஒரு சின்னது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். நான் சொன்னல ஃபர்ஸ்ட், இந்திய அரசியலமைப்புல கான்ஸ்டிடியூஷன்ல ஏதாவது சேர்க்கணும், ஏதாவது நீக்கணும். அதை இப்படி வச்சுக்கோ. ஒரு புக் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்காங்க, அந்த புக்ல புதுசா ஏதாவது விஷயத்த சேர்க்கணும், அதுல ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயத்த நீக்கணும். அப்படி ஏதாவது பண்ணணும்னா நம்ம என்ன கொண்டு வரணும்? சட்ட திருத்தம் கொண்டு வரணும். அதுக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அமெண்ட்மெண்ட் பத்தி சொல்லக்கூடிய பகுதி ஆர்டிகல் ரொம்ப ரொம்ப ஈஸி. பகுதி 20 ஆர்டிகல் 368 ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. எஸ்ஐக்கு ரொம்ப முக்கியம். ஓகேடா? பகுதி 20 ஆர்டிகல் 368. அடுத்து பாருங்க. அடுத்து பகுதி 15. பகுதி 15 என்ன சொல்றாங்கன்னா 324ல இருந்து 329 வரை எதை பத்தி பேசுறாங்க? தேர்தலை பத்தி பேசுறாங்க. ரொம்ப முக்கியம். 9th புக்ல இருந்தது இந்த பாயிண்ட். ஓகேடா? தேர்தலை பத்தி பேசுறாங்க. அப்போ தேர்தலை பத்தி பேசக்கூடியது, தேர்தல் ஆணையத்தை பத்தி பேசக்கூடியது, 18 வயசு பூர்த்தியானவங்க எல்லாருமே ஓட்டு போடலாம் அப்படி சொல்லக்கூடியது 324. அதுக்கப்புறம் எல்லாமே மத்த விஷயம். நீ 324 நல்லா கவனிச்சுக்கோ. தேர்தலை பத்தி சொல்லக்கூடிய பகுதி நல்லா கவனிச்சுக்கோ. 15வது பகுதி. ஓகேவா? 15வது பகுதி. ஓகே, 15th. ஓகேவா? முடிஞ்சதா? ரைட்டா? இப்ப அடுத்து அவ்வளவுதான் நினைக்கிறேன். PDF. எஸ், PDF அவ்வளவுதான். இந்த PDF உடைய லிங்க் வேணும்னா நான் கீழே கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த போர்டுல எழுதி போட்ட ஆர்டிகல்ஸ் பாத்துடலாமா? எஸ், போர்டுல எழுதி போட்ட ஆர்டிகல்ஸ் அங்கங்க உங்க புக்ல 10th புக்ல இந்த இது பக்கத்துல நிறைய ஆர்டிகல்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம நிறைய நிறைய படிக்க வேணாம். இம்பார்ட்டன்டான ஆர்டிகல்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டு போயிருக்கேன். ஓகே, ஆர்டிகல் 52 என்ன சொல்லுது அப்படி பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒருத்தர் இருக்கணும், அவரை பத்தி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 52. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதை பத்தி சொல்லக்கூடியதா ஆர்டிகல் 52. ஓகேங்களா? பிரசிடென்ட்னா யாரு, அவருக்கு என்ன யோசித்தான் பேச, பிரசிடென்ட் பத்தி சொல்லக்கூடியது, தகுதிக்கெல்லாம் தனி ஆர்டிகல் இருக்கு. அடுத்து ஆர்டிகல் 61 என்ன பேசுனா, அந்த குடியரசுத் தலைவரை எப்படி பதவி நீக்கம் செய்யலாம். குடியரசுத் தலைவரே பதவி நீக்கம் செய்யலாம். ஆமா, செய்யலாம். ஓகே, இது வரைக்கும் பண்ணது கிடையாது.
ஆனா அப்படி ஏதாவது அவர் தப்பு பண்ண அவரையும் பதவி நீக்கம் பண்ணலாம் சொல்லக்கூடிய ஆர்டிகல் 61. இதுல பெரிய அளவுக்கு ஷார்ட்கட் எதுவும் சொல்லல. ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்றேன். ஓகே, 61 பதவி நீக்கம் செய்யறாங்க. ஓகேங்களா, அடுத்து ஆர்டிகல் 72 எதுக்காக அப்படின்னு கேட்பாங்க. ஆர்டிகல் 72 எதுக்காக அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அவர் மன்னிப்பு அளிக்கக்கூடிய அதிகாரம். ஓகேங்களா, குடியரசுத் தலைவருக்கு மன்னிப்பு அளிக்கக்கூடிய அதிகாரம். ஓகேங்களா, 72 குடியரசுத் தலைவருக்கு மன்னிப்பு அளிக்கக்கூடிய அதிகாரம். என்ன குடியரசுத் தலைவருக்கு மன்னிப்பு அளிக்கக்கூடிய அதிகாரம்னா, இந்த சிறை தண்டனை கைதிகள் தான் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் தூக்கு தண்டனைய சிறை தண்டனைய மாத்தலாம், சிறையிலிருந்து விடுவிக்கலாம், ஆயுள் தண்டனைய 5 வருஷம் 7 வருஷம் குறைக்கலாம். இந்த மாதிரி தண்டனைகள் தான் இருக்கும். கடுங்காவல் தண்டனைய நார்மல் தண்டனையா மாத்தலாம். இந்த மாதிரி மன்னிக்கக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் மட்டும்தான் இருக்கும். இந்த ஆர்டிகல் குடியரசுத் தலைவருக்கான ஆர்டிகல். ஓகேதா, அடுத்து பாருங்க, அடுத்த ஆர்டிகல் 100 ரொம்ப முக்கியமானது. 100 ரவுண்ட் நம்பரா இருக்கா, இந்த மாதிரி ஃபேன்சியான நம்பர் கேட்பாங்க. 100, 123, 143, 108 எப்படி பாருங்க, ஈஸியா இருக்கும் நம்பர்ஸ் எல்லாம் பாருங்க. 100 செஞ்சுரி அந்த நம்பர் எதுக்காக அப்படின்னா, இந்த லோக்சபா அதுல ஞாபகம் வச்சுக்கோங்களேன். லோக்சபால ஏதாவது விஷயத்துக்காக ஓட்டு போடுவாங்க. மொத்தம் அன்னைக்கு டேட்ல 500 பேர் தான் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஓட்டு போடுறாங்க. அந்த லோக்சபா நிர்வகிக்கிறது யாருன்னா மேடை மேல இருந்து இருப்பாரு, அவர் பேர் தான் சபாநாயகர். அப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்கு 250 பேர் ஆதரவா ஓட்டு போட்டிருக்காங்க, 250 பேர் எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ பாருங்க, ஒரு விஷயத்துக்கு ஓட்டு ஈக்குவலா வந்துருச்சு. அப்ப அந்த ஈக்குவலா என்ன உடைக்கணும், டையை உடைக்கணும். அதுக்காக சபாநாயகர் இந்த மாதிரி ஈக்குவலா வர டைம்ல மட்டும் ஓட்டு போடுவாரு. சபாநாயகர் வாக்களிப்பதற்கான உரிமை ஆர்டிகல் 100 பத்தி பேசுது. லோக்சபாவுடைய சபாநாயகர் வாக்களிப்பதற்கான உரிமை ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 அந்த பிரேக்க உடைக்கிறதுக்காக. ஓகேங்களா, ரைட்டா, அது ஈக்குவலா உடைக்கிறதுக்கு. அடுத்து பாருங்க 108, இது கொஞ்சம் அடிச்சிடலாம். 108 நம்பர் பார்த்து நமக்கு என்ன ஞாபகம் வரும், ஆம்புலன்ஸ். 108 எதுக்காக போடுவோம், எதுக்காக டயல் பண்ணுவோம், ஒரு எமர்ஜென்சிக்காக டயல் பண்ணுவோம். அதே மாதிரிதான் லோக்சபா ராஜ்யசபா 2 பேருக்கு இடையில ஏதாவது குழப்பம் ஏற்பட்டா, உதாரணத்துக்கு ஒரு மசோதா லோக்சபால பாஸ் ஆகி ராஜ்யசபால பாஸ் ஆகல, இன்னொரு மசோதா ராஜ்யசபால பாஸ் ஆயிட்டு லோக்சபால பாஸ் ஆகல, இந்த மாதிரி 2 பேருக்கு இடையில ஏதாவது பிரச்சனை இருந்தா அந்த டைம் 108 பயன்படுத்தி 2 பேரையும் ஒரே ரூம்ல உட்கார வைப்போம். அதுதான் கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜ்யசபா மெம்பர்ஸையும் லோக்சபா மெம்பர்ஸையும் ஒரே ரூம்ல உட்கார வச்சா அதுக்கு பேரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டத்தொடர் கூட்டுவதற்கான ஆர்டிகல் 108 முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, ஆர்டிகல் 153 என்ன சொல்லுது, 52 என்ன சொல்லுது, குடியரசுத் தலைவரை பத்தி. 153 எதை சொல்லுதா, கவர்னரை பத்தி சொல்லும், ஆளுநரை பத்தி சொல்லும். ஆளுநர்னா யாரு, அவரை பத்தி சொல்லக்கூடியதா. எப்படி ஒரு நாட்டுக்கு குடியரசுத் தலைவரோ அதே மாதிரி ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர், அவரை பத்தி சொல்லக்கூடியதுதான் கவர்னரை பத்தி சொல்லக்கூடிய. ஆர்டிகல் 163 என்னன்னு பாருங்க. 163 என்னன்னா, நம்ம அமைச்சர்கள் இருப்பாங்கல்ல, மாநில அமைச்சர்கள் என்ன பண்றாங்கன்னா ஆளுநருக்கு அறிவுரை கூறக்கூடிய ஆர்டிகல், அதை பத்தி பேசு. ஓகேங்களா, மாநில அமைச்சர்கள் ஆளுநருக்கு அறிவுரை கூறக்கூடிய ஆர்டிகல் 163 பேசுது. ஓகே, ஏன்னா மாநில அமைச்சருடைய அறிவுரை எப்படியேதான் நம்ம ஆளுநர் செயல்படுவார். ஓகே, இந்த ஆர்டிகல் ரொம்ப முக்கியம். 123, 213 பாருங்க, நம்பர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கா, ரெண்டையும் ஒன்னையும் மாத்தி போட்டிருக்காங்க. அப்போ ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஆர்டிகல்ஸ் தான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர். நான் குடியரசுத் தலைவரை பி போட்டு ரவுண்ட் போடுவேன் எப்பவுமே. ஓகேங்களா, குடியரசுத் தலைவர் பாராளுமன்றம் செயல்படாத நேரத்துல ஒரு அவசர கால சட்டங்களை கொண்டு வருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குடியரசுத் தலைவர் தான் பாராளுமன்றம் செயல்படாத நேரத்துல ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல ஒரு அவசர கால சட்டம், இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்டினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவசர சட்டங்களை போடுவதற்கான ஆர்டிகல் 1, 2, 3 டக்குன்னு போடுறாங்க. 1, 2, 3 அப்படின்னு போடுறாங்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதே நம்பரை மாத்தி போடுறோம். அப்போ யாரு, நம்ம மாநிலத்துல ஆளுநர், கவர்னர். ஓகேங்களா, கவர்னர் அவசர சட்டங்களை போடுவதற்கான உரிமை. முடிஞ்சு போச்சா, 2 ஃபேன்சியா இருக்கு, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 226 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, 32 என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, 3, 2, 1 குறைஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்ப என்னுடைய தீர்வு வந்துகிட்டே இருக்குது. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஆர்டிகல் 32. அப்ப 32 பயன்படுத்தி நம்ம எங்க மட்டும்தான் போக முடியும்னா சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் போக முடியும். ஹைகோர்ட் அதே விஷயத்த ஹைகோர்ட்டுக்காக போகணும்னா நம்ம என்ன ஆர்டிகல் யூஸ் பண்ணணும், 226 யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஏன்னா 32 226 இதுதான் வித்தியாசம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் 280 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, நிதி ஆணையத்தை பத்தி பேசுது, பினான்ஸ் கமிஷன். ஓகேங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க வாங்கின வரியை எல்லாத்தையும் எப்படி பகிர்ந்தளிக்கிறாங்க அதை பத்தி பேசுறதுதான் நிதி ஆணையத்தை பத்தி பேசுது 280. ஓகேங்களா,
அடுத்து 352, 356, 360 இந்த மூணு ஆர்டிகளும் ரொம்ப ஃபேன்சியான ஆர்டிகல். ஏன் பாருங்களேன், இடையில 4 கூடுதா, 4 கூடிக்கிட்டே இருக்கு. ஓகே, 352, 356, 260 கூடிக்கிட்டே வருது. இப்ப 352 எதுக்காக பேசுது, எந்த விஷயத்த பேசுது? ஓகேதா, அத 352 தேசிய அவசர கால நிலையை பத்தி பேசுது. ஓகேதா, நேஷனல் லெவல்ல ஏதாவது போர், உள்நாட்டுக்குள்ள கலவரம் ஏதாவது வெடிச்சதுன்னா நேஷனல் லெவல்ல எமர்ஜென்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகேதா, இது வரைக்கும் 3 தடவை பண்ணிருக்காங்க. அதுதான் தேசிய நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க 352. அப்புறம் 4 கூட்டினீங்கன்னா 356. எப்படி தேசியத்துக்கு இருக்கோ அதே மாதிரி என்ன இருக்கணும், மாநிலத்துக்கு வந்து மாநில நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாநிலத்துல ஏதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்ததுன்னா கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்துருவாங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சின்னு சொல்லுவோம். அப்போ மாநில நெருக்கடி நிலையை பத்தி பேசக்கூடியது 356. அப்போ 52 தேசியத்துக்கு, 56 4 கூட்டுக்கு, 56 வந்து மாநிலத்துக்கு. திருப்பி 4 காட்டினா அவர்கள் சார் தேசியம் மாநிலம் மட்டும் தான் இருக்குது, மாவட்டம் இருக்குமோ? கிடையாது. இது இந்தியாவுக்கு ரொம்ப பேர் ஆபத்தான டைம்ல மட்டும்தான் போடுவாங்க. அதுக்கு பேர் தான் நிதி நெருக்கடி நிலை. ஓகேதா, 360 நிதி நெருக்கடி நிலையை பத்தி பேசு. அவ்வளவுதான். ஓகேதா, முடிஞ்சதா? ஆர்டிகல்ஸ், முக்கியமான ஆர்டிகல்ஸ் பிசிஎஸ்ஐ கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அப்படியே ரீகேப் எடுக்கலாமா? அப்படியே கண்ணை முடிட்டு நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க. 14 ஃபாஸ்டா சொல்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் கொஸ்டின் கேட்கறேன், ஆன்சர் பண்ணுங்க. 14 லவர்ஸ் டே. ஓகேதா, வேலண்டைன்ஸ் டே. 14 ஆணும் பெண்ணும் சமம், அனைவரும் சமம். ஓகேதா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 14 அடுத்து 15 ஞாபகப்படுத்தி பாருங்க. 15 5. அப்ப 5 விஷயத்துல பாகுபாடு காட்டவே கூடாது. ஜாதி, மதம், இனம், பிறப்பிடம், பாலினம், இதுல பாகுபாடு காட்டக்கூடாது 5 விஷயத்துல. 16 6 மணிக்கு காலையில எழுந்திரிச்சு வேலைக்கு போறோம். 6 மணிக்கு காலையில எழுந்திரிச்சு வேலைக்கு போறோம். பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பை அளித்தல். முடிஞ்சு போச்சு. அடுத்து 7. ஓகேதா, 17 எப்படி ஞாபகம்? 17 7 தலைமுறையா நம்ம தீண்டாமையை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா, ரைட். அடுத்த பாயிண்ட் ஞாபகம். அடுத்து 18 வயசுல நம்ம காலேஜுக்கு பட்டம் வாங்குறதுக்காக போக போறோம், டிகிரி வாங்குறதுக்காக போக போறோம். 19 காலேஜோட செகண்ட் இயர் போயிருப்போம். நம்ம கொஞ்சம் சுதந்திரமா இருப்போம், பேச்சுரிமை, கருத்துரிமை, எல்லா உரிமையும் இருக்கும். 19 20 420 ஞாபகம் வச்சுக்கோங்க. குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை 20. 21 ஆண்களுக்கான கல்யாணமாகக்கூடிய வயது 21. அப்ப 21 கல்யாணம் பண்றீங்கன்னா வாழ்க்கை, தனிப்பட்ட சுதந்திரம் எதுவுமே கிடைக்காது, பறி போயிரும். அப்ப 21 கல்யாணம் முடிஞ்சு போச்சா? 22 கை விலங்கு மாதிரி இருக்குமா? அப்ப கைது செய்வதற்கு எதிரான உரிமை. அடுத்து 23 நம்ம என்ன பார்த்தோம் ஞாபகப்படுத்தி பாருங்க. 23 இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்றதுக்கு முன்னாடி 2-3 தடவை வாசிச்சு ஃபில்அப் பண்ணு சொல்றோமா? அப்ப வாசிச்சு ஃபில்அப் பண்ணா என்ன ஆயிரும்? நீ கொத்தடிமையா ஆயிருவ, கட்டாயமா வேலை பார்த்துருவ. அதுதான் சொல்லுவாங்க. 23 24 மணி நேரத்துல ஒரு நிமிஷம் கூட குழந்தை தொழிலாளர்கள் வேலை பார்க்கவே கூடாது. ஓகே, அப்ப 24 மணி நேரம் வந்தா குழந்தை தொழிலாளர்கள். 25 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் ஞாபகம் வரும். கிறிஸ்துமஸ்ங்கிறது ஒரு சமயம், அப்போ ஒரு மதத்தை பரப்புவதற்கான, ஃபாலோ பண்ணுவதற்கான உரிமை. 25 26 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 26 நம்ம என்ன பார்த்தோம்? 26 வந்து 25 கிறிஸ்துமஸ், 26 டேட்டை வச்சு பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஆமா, 26 ரொம்ப விவகாரமான டேட். ஆமா, ஜனவரி 26, நவம்பர் 26. ஓகே, ரொம்ப விவகாரமான டேட் 26. 27 என்ன? 27 நம்ம என்ன 27 வயசுல நான் வரி கட்டுறேன் அப்படின்னா இன்னொன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். 27 வந்து நம்பர் எழுதுங்களேன். 27 எழுதுவோமா? 27. ஓகே, இந்த 7 பாருங்க அப்படியே எப்படி போட்டீங்கன்னா டி ஃபார் டாக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இது ஈஸியா இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. 27 28 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 28 வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை 8 மணிக்கு ஸ்கூல் அசம்பிளிக்கு போறோம். ஓகே, 8 மணிக்கு கல்வி நிறுவனங்களின் வழிபாடு. ஓகேங்களா, மதம் சம்பந்தமான வழிபாடு. 29 லீப் இயர், பிப்ரவரி 29. அப்ப அது சிறுபான்மையினர் சம்பந்தமான விஷயம். ஓகே, 27. அடுத்து 28 என்ன? 29 சொன்ன லீப் இயர், சிறுபான்மையினருக்கான உரிமைகளை பத்தி பேசுது. 30 என்ன? 30 வயசு சொத்து சம்பாதிச்சு நான் ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்குறேன், சிறுபான்மையினர் கல்வி நிறுவனத்தை உருவாக்குறேன். 30. அடுத்தது 31 நம்ம நீக்கிட்டோம், சொத்து வாங்குறோம், சொத்துரிமையை நீக்கிட்டாங்க, அது தூக்கி 300A வச்சுட்டாங்க. 32 3 2 1 குறைஞ்சுக்கிட்டே இருக்குது. அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காண உரிமை பார்த்து முடிச்சிட்டோம். 108 எமர்ஜென்சி, அப்ப கூட்ட தொடர் ஞாபகம் வச்சுக்கலாம். 123 அப்படி 123 அரசியலமைப்புக்கு அவசர கால சட்டங்கள், குடியரசுத் தலைவர் இதெல்லாம் பார்த்து 100 அந்த பிரேக்கை உடைப்பதற்காக சபாநாயகர் ஓட்டு போட உரிமை.
அப்போ கண்டிப்பா நம்ம எல்லா ஆர்டிகளை பார்த்திருப்போம். நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் வந்து பதிவு செய்யுங்க. லாஸ்ட் ஒரு 5 கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்வி கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, அது திருப்பி ஞாபகம் வச்சிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கமெண்ட் பண்ணுங்கன்னா, அடிப்படை உரிமை எத்தனாவது பகுதி, எந்த ஆர்டிகல் இருந்து எந்த ஆர்டிகல் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா. அடுத்து 2வது கொஸ்டினுக்கு மாநில அரசு எந்த பகுதியில இருக்குதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. 2வது கொஸ்டின் மாநில அரசு எந்த பகுதியில இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. 3வது கொஸ்டின் 19வது ஆர்டிகல் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. 19வது ஆர்டிகல் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 4வது கொஸ்டின் 25வது ஆர்டிகல் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. 4வது கொஸ்டின். அடுத்து 5வது லாஸ்ட் கொஸ்டின், நான் ஆர்டிகல் சொல்றேன், அது என்ன நம்பருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. பொது வேலை வாய்ப்பு சம வாய்ப்பு அளித்தல், பொது வேலை வாய்ப்பு சம வாய்ப்பு அளித்தல்ங்கிறத என்ன ஆர்டிகல் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ ஏதாவது நீங்க வந்து உங்களுக்கு இந்த பாட்டு வீடியோங்கிறது வேணும்னு சொல்லுங்க. அடுத்த வீடியோ பண்ணலாம். தேங்க்யூ.